குடும்பத்தோட தொழிலே குப்பை பொறுக்கிறது தான். எப்படி இருப்போம் அப்படின்னா, ஒரு பைத்தியக்காரங்க மாதிரி அழுக்கான சட்டை, அழுக்கான ட்ரௌசர், இந்த காலில் வேற செருப்பு, இந்த காலில் வேற செருப்பு. ஏன்னா நான் 2 செருப்புமே நல்லா இருந்தா குப்பையில போட மாட்டாங்க, டேமேஜ் ஆனதா தூக்கி குப்பையில போடுவாங்க. இப்போ அவங்க குப்பையில வேஸ்ட் நினைச்சு தூக்கி போடுற அந்த செருப்பு தான் எங்களுக்கு புது செருப்பு. குளிர்காலெல்லாம் வந்துச்சுன்னா ஒரு மாசத்துக்கு ஒரு நாள் தான் நாங்க குளிப்போம். அவ்வளோ பைத்தியமா இருப்போம். எங்களுக்கு வீடுலாம் கிடையாது, கூடாரம் தான் எங்களோட வீடு. இப்போ சில நேரத்தில் நானும் என் தம்பி தங்கச்சிகள்லாம் அந்த கூடாரத்துக்கு வெளியில தான் நாங்க படுத்திருப்போம். அப்ப கூடாரத்துக்கு வெளியில படுத்திருக்கும் போது அந்த காலைல இருந்து பார்த்தா அந்த மைதானத்தில் இருக்கிற அந்த கிரவுண்ட்ல இருக்கிற அத்தனை புழுதியும் அத்தனை டெஸ்ட்டும் எங்க மேலதான் இருக்கும். காலைல இருந்து அப்படியே ஃபுல்லா தட்டி விட்டு அப்படியே கோணி பைய தூக்கி இன்னைக்கு இயேசு பத்தி பிரசங்கம் பண்றேன்னா, ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி என் வாழ்க்கை குப்பை பொறுக்கிற வாழ்க்கை. இன்னைக்கு மைக்கு பிடிச்சிட்டு இருக்கிற இதே கையில ஒரு கோணி பைய போட்டுட்டு தெரு தெருவா அலைஞ்ச நாட்கள் இருக்கிறது. ரட்சிக்கப்பட்டதுக்கு வரும் பைபிள் ஒரு வசனத்தை பாக்குறேன். அவர் சிறியவனை புழுதிலிருந்து எடுக்கிறாராம், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறாரா. நல்ல கையை தட்டியா